அதாவது வலிமையானவர்கள் என்றால் எளிமையானவர்களை வீழ்த்துவார்கள், வெற்றி கொள்வார்கள். எளிமையானவர்கள் தோற்றுருவாங்க, வலிமையானவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். வலிமையானவங்களோட வேலை என்னன்னாக்கா, வலிமையானவர்கள் என்னென்னா எளிமையானவர்களை பாதுகாக்க வேண்டும். அதுதான் வலிமையானவர்களின் கடமை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இது அழிவுகளை அடிப்படையாக கொண்டது. அழிப்பது தான் வீரம் அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட உலகம். அப்படிங்கிறனால இந்த இயந்திர அறிவியல் உலகில் யார் வலிமையாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு கீழே அவங்கள பார்த்து எளிமையானவங்க பயப்படுவாங்க, அச்சுறுத்துவாங்க. எளிமையானவர்களை அச்சுறுத்துகிற உலகமாக இது இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆக வலிமையானவர்கள்னால் அவங்களுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னா, வலிமையானவர்கள் தங்களை விட எளிமையானவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பு தான். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் வலிமையானவர்கள் யாருன்னா ஆண்கள் தான் வலிமையானவர்கள் பெண்களை விட. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் தங்களுடைய வலிமையை வைத்து பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள். ஆண்கள் ஒரு சர்வாதிகாரிகளாக மாறுகிறார்கள். வலிமைன்னா என்னென்னா அவங்க எளிமையானவர்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது. அடிமை ஆகலை, இல்லை அடிமைத்தனத்துக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி கூட அதன் போக்கு, அதன் தொடர்ச்சி அப்படியாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையிலே வலிமையானவர்களுக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் என்ன விளக்கம் அப்படின்னா, இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் யார் வலிமையானவங்களோ அவங்கக்கிட்ட மற்றவங்க பணிஞ்சு போயிடணும் அல்லது அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையின் விளக்கமாக இருக்கிறது. வலிமையானவர்களுக்கான விளக்கம், வலிமையானவர்களின் கடமை தான் அதான் வலிமையானவங்க தான் ஜெயிப்பாங்க, மற்றவங்களாம் தோற்றுருவாங்க, செத்துருவாங்க அப்படின்றது. அதே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வலிமையானவர்கள் யாருன்னா 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வலிமையானவர்கள் யாருனாக்கா பெண்கள் தான் வலிமையானவர்கள். ஆண்கள் பெண்களை விட வலிமை குறைந்தவர்கள் அல்லது குழந்தைகள், பெண்களின் பார்வையில் குழந்தைகள். வலிமையானவங்கன்னா உடலளவில் வைத்தில்லை, மனதளவில் பெண்கள் வலிமையானவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அது அன்பை அடிப்படையாக கொண்ட உலகம். அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அன்பை அடிப்படையாக கொண்ட உலகம். பெண்களால் செய்ய முடியாத எந்த வேலையும் ஆண்கள் செய்ய விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் எந்த விதத்துலையும் ஆண்களை விட தாழ்வானவர்களாக ஆகிவிடக்கூடாது. ஏன்னா பெண்களால் செய்ய முடியாத வேலையை ஆண்கள் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆண்கள் தான் பெரியவர்களாகிடும். அப்படி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் பெரியவர்களாக ஆனதுக்கு காரணமே பெண்களால் செய்ய முடியாத ஏராளமான வேலைகளை ஆண்கள் செய்கிறாங்க. பெண்களால் செய்ய முடிஞ்ச வேலைகள் கொஞ்சம் தான். அதான் ஆண்களால் செய்ய முடிகிற வேலை தான் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்குது. அதனால தான் ஆண்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களால் செய்ய முடியாத எந்த வேலையும் ஆண்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு தங்களால் என்ன குடிசையை கட்ட முடியுமோ அந்த குடிசையை தான் ஆண்களை கட்ட சொல்லுவாங்க. நீங்களும் அதே மாதிரி குடிசை ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ஆண் தனது வலிமையை நிரூபிக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு குடிசையை கட்டுறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்களால ஒரு பெண்கள் எல்லாராலையும் எந்த மாதிரியான ஒரு வசதியுடைய ஒரு குடிசையை கட்ட முடியுமோ அதற்கு தகுந்தார் மாதிரி அதற்கு இணையாக தான் ஆண்களும் ஒரு குடிசை கட்டணும். அதை விட கொஞ்சம் குறைவாக கட்டினாலும் பரவாயில்ல, அதற்கு இணையாக கட்டு. நீ உனது வலிமையை நிரூபித்து பெண்களை தாழ்த்துற மாதிரி, பெண்கள் ஆண்களை விட வலிமை குறைந்தவர்கள் அப்படிங்கிற உணர்த்துற மாதிரி நீ நடந்துக்கிட்ட அப்படின்னா அதற்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ ஆண்களை குழந்தைகளாகத்தான் அவங்க நினைப்பாங்க. நீ பிரம்மாண்டமான வேலைகளை நீ அங்கே செஞ்சேன்னா ஒன்று அவங்க எப்படி குழந்தையாக பார்ப்பாங்க? அங்குள்ள ஆண்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கின்ற ஆண்கள் பெண்களை பெரியவர்களாக பார்ப்பாங்க. பெண்களை பெரியவர்களாகவும் பெண்கள் ஆண்களை குழந்தைகளாகவும் பார்க்குற உலகம் அது. அப்படி இருக்கும்போது நீ செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் நீ உன்னுடைய அந்த பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்துகிற, நீ ஆண்கிற அந்த தன்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி பெண்ணை விட நான் பெரியவர் அப்படிங்கிற உள்நோக்கத்துடன் நீ ஒவ்வொரு வேலையும் செஞ்சுன்னா, பெண்களோடு போட்டி போட்டு நான் பெண்களை விட பெரியவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. அப்போ அதை பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அது இவங்கிட்ட அப்படி ஒரு உணர்வு இருக்குது, இவன் பெண்களை விட தான் தான் சிறந்தவன், ஆணாகிய தான் தான் சிறந்தவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே இவன் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கான். இப்போ பெண்களால் ஒரு உயரமான பனைமரத்தில் ஏற முடியாதுன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆண்களை ஏற சொல்ல மாட்டாங்க, ஆண்களையும் ஏற விட மாட்டாங்க. பெண்களாகிய எங்களால் ஒரு உயரமான பனைமரத்தில் ஏற முடியும், ஆனால் ஏற நாங்கள் விரும்பலை, அது அவ்வளோ பாதுகாப்பானது கிடையாது, அதனால் எங்களுக்கு அது ஏற பிடிக்கலை, அதனால் நாங்கள் ஏற மாட்டோம், பெண்களாகிய நாங்கள் ஏற மாட்டோம், அதனால் ஆண்களையும் நாங்கள் ஏற சொல்ல மாட்டோம். இப்படி தான் பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாகிடுவாங்க, ஆண்களிடம் கிடைக்கிற உதவிகளுக்கு அடிமையாகிடுவாங்க.
பெண்கள் ஆண்கள்கிட்ட உதவியை வாங்கலாம், ஆனால் ஆண்களின் உதவிக்கு அடிமையாகிடக்கூடாது. ஆண்களால் தான் இந்த உதவியை செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடக்கூடாது. இவங்களால் செய்ய முடிய வேலைகளை தான் ஆண்கள்கிட்ட இவங்க உதவியாக கேட்பாங்க. இவங்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள்கிட்ட கேட்கக்கூடாது. பெண்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதைத்தான் ஆண்கள்கிட்ட கேட்கணும். அதுதான் பெண்களுக்கான அந்த தலைமை பதவிக்கு ஒரு பாதுகாப்பு. இப்போ இவங்களால் செய்ய முடியாத வேலைகளெல்லாம் ஆண்கள்கிட்ட கேட்டாக்கா அப்போ ஆண்கள் தலைவர்களாகிடுவாங்க. பெண்கள் ஆண்களின் உதவியாளர்களாகவோ அல்லது அடிமைகளாகவோ ஆகிடுவாங்க. உதவியாளர்னா கூட உதவியாளராக மாட்டாங்க. இப்போ ஆண்களால் செய்ய முடிகிற வேலையை பெண்களால் செய்யவே முடியாது அப்படின்னா அப்போ பெண்கள் அடிமையாகிடுவாங்க. ஆண்களின் உதவியாளர்களாக அப்போ யார் இருப்பாங்கன்னா ஆண்கள் தான் இருக்க முடியும். ஆண்களின் உதவியாளர்களாக கூட இருக்க முடியாது. இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் ஆண்களின் உதவியாளர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது விதிமுறை. ஆண்கள் பெண்களுக்கு தலைவர்களாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்த வேண்டும். இதுதான் இந்த உலக நடைமுறை. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களால் ஆண்களுக்கு உதவியாளர்களாக கூட இருக்க முடியாது. ஏன்னா ஆண்கள் செய்கிற வேலைகளை பெரும்பாலான வேலைகளை பெண்களால் செய்ய முடியாது. அதனால் ஆண்களுக்கு உதவியாளர்களாக கூட பெண்களால் இருக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு யார் உதவியாக இருக்க முடியும்னா ஆண்கள் தான். இப்போ ஒரு ஆண் ஒரு பெரிய கனரக இயந்திரத்தை ஓட்டுறான், பெரிய ட்ரெய்லரை ஓட்டுறான், பெரிய ஒரு ரோடு போடுற மிஷினை ஓட்டுறான் அப்படின்னா அந்த வேலைக்கு உதவியாளர்களாக பெண் இருக்க முடியுமா? அப்போ ஆண் தான் இருக்க முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு, அதாவது இது செயற்கையான உலகம், இயற்கையான விதிமுறைப்படி இயங்குகிற உலகத்திலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டது. அப்படின்னா இயற்கையான உலகில் பெண்கள் தான் தலைமை பொறுப்பு இருப்பார்கள். அங்கே ஆண்கள் பெண்களுக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள். அப்போ பெண்கள் செய்கிற எல்லா வேலையும் ஆண்கள் செய்வோம். ஆனால் பெண்களை விட மேலான வேலைகளை ஆண்களை செய்ய சொல்ல மாட்டாங்க. ஆண்களை குழந்தைகளாக தான் பெண்கள் பார்ப்பாங்க. அவன் பாவம் ஒரு குழந்தை மாதிரி, அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு அந்த விஷயத்தை அணுகுவாங்க. அதுக்காக இவனை நம்மளை விட பெரிய வேலைகளை செஞ்சுட்டா இவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆகிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு அவனை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலலாம் பண்ண மாட்டாங்க. ஆண்களை ஒரு குழந்தை மாதிரி பார்ப்பாங்க. குழந்தை மாதிரி பார்த்துட்டு பாவம் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால் அவங்ககிட்ட மென்மையான உதவிகளை தான் கேட்பாங்க, எளிமையான உதவிகளை தான் கேட்பாங்க. தங்களால் செய்ய முடிந்த வேலைகளை தான் ஆண்கள்ட்டையும் கேட்பாங்க. பெண்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை தான் ஆண்கள்கிட்ட கேட்பாங்க. பெண்களாகிய தங்களைப் போல் தான் ஆண்களும், அதனால் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்மளாலேயே அது கஷ்டமாக இருக்குன்னா அப்போ அந்த குழந்தையாகிய அந்த ஆண்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு பெண்களுடைய அணுகுமுறை அப்படி தான் இருக்கும். அந்த அணுகுமுறைக்குள்ளே தான் பெண்களின் தலைமை பதவிக்கான பாதுகாப்பும் அடங்கியிருக்கு. பெண்கள் அப்படி நினைக்கல அப்படின்னா, இப்போ ஆண்களை குழந்த மாதிரி நினைக்கல அப்படின்னாக்கா, அப்படி நினைக்காம ஆண்களை குழந்தை மாதிரி நினைக்காம ஆண்களை அவன் பெரிய பராக்கிரமசாலி, வீரதீரம் பொருந்தியவன், அவனால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை உசுப்பேற்றி அவங்ககிட்டேருந்து கடினமான வேலைகளை பெண்கள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதவியாக வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்களை வச்சு கடினமான வேலைகளை செய்து சாதித்து கொள்கிறார்கள்னு வச்சுக்கோங்க. ஆண் அப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருவான். பெண்கள் அவங்களால செய்ய முடியாத வேலையை நம்மளை செஞ்சு அவங்க பேர் எடுக்க பார்க்குறாங்க, நம்மளை அடிமை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, உள்நோக்கத்தோடு நம்மை அணுகுகிறார்கள், ஆண்களாகிய நம்மை அணுகுகிறார்கள். அதனால் நாம் ஏமாற்றப்படுகிறோம். பெண்கள் நம்மளை ஏமாற்றி அவங்க பெரிய ஆளாயிடலான்னு பார்க்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறோம், இனிமேல் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பெண்களை ஒரேடியாக உட்கார வச்சு அடிமைப்படுத்திடணும், அவங்கள அடக்கணும். பெண்களின் ஒரு கெட்ட உள்நோக்கத்திற்கு நம்ம பதிலடி கொடுக்கணும். இனிமேல் பெண்களை தலைமை பொறுப்பு பெரியவர்களாகவோ அல்லது தலைவர்களாகவோ நம்ம நினைக்கக்கூடாது, தலைமை பொறுப்பு ஏற்க அனுமதிக்கக்கூடாது, பெண்கள் நம்மை வழிநடத்தக்கூடாது, ஆண்களாகிய நம்மை இனி பெண்கள் வழிநடத்தக்கூடாது, அந்த தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள், நாம் தான் இனிமேல் அவர்களை வழிநடத்தணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆண்கள் யோசிச்சிருவாங்க. அது இப்போ நடந்துகிட்ருக்க விஷயம் அப்படி தான். பெண்கள் என்ன நினச்சிட்டாங்க, ஆண்களை வச்சு நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கலாம், அவனை ஒரு அடிமை மாதிரி யூஸ் பண்ணி அவன் மேலே நம்ம அதிகாரம் செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆண் புரிஞ்சு போச்சு, பெண்களுடைய உள்நோக்கம் புரிஞ்சு போச்சு. அதனால் ஆண் என்ன பண்ணிட்டான், பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான்னா, உதவியாக தான் வச்சுருக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் தலைவர்கள். ஆண்கள் தங்களுக்கு உதவியாளர்களாக பெண்களை வைத்துக்கொள்ள வேண்டும். அது அடிமைத்தனத்தோட கொஞ்சம் உயர்வான நிலை, ஒரு நல்ல நிலை, ஏற்றுக்கொள்கிற நிலை. உதவியாளர் என்பது ஏற்றுக்கொள்கிற நிலை. பெண்களால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தலைமை பதவிக்கு வர முடியாது, ஆண்களுக்கு இணையாக வர முடியாது. அப்படி இருக்கும்போது பெண்களை உதவியாளராவது வச்சுக்கலாமே அப்படின்னு பார்த்தா, தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருப்பதற்கு கூட பெண்களுக்கு அந்த திறன் இல்லை, அந்த தகுதி இல்லை.
என்பது தான் உண்மை. அதனால தான் பெண்களை அடிமையாக்கிட்டாங்க. ஆண்களுக்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் யார் உதவியாளர்னா ஆண்கள் தான் உதவியாளர்கள். ஏன்னா ஆண்கள் செய்ய முடிகிற வேலையை செய்ய முடிந்த ஒருவரைத்தான் அவன் உதவியாளராக வச்சுருப்பான். ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் தனக்கு உதவியாளராக யாரை வச்சுருப்பார் அப்படின்னா, தான் செய்கிற வேலைகளை, தான் சொல்லுகிற வேலைகளை செய்யக்கூடியவர், தன்னை பின்பற்றி தன்னை போலவே தான் செய்கிற வேலைகளை செய்யக்கூடிய ஒருவரைத்தான் அவர் உதவியாளராக வச்சுருப்பார். அப்படிங்கும்போது ஆண்கள் செய்கிற வேலைகளை செய்யக்கூடியவங்க, ஆண்கள் பிரம்மாண்டமான வேலைகளை செய்கிறாங்க. அந்த வேலையை செய்கிறதுக்கு யாரை உதவியாளராக வச்சுக்க முடியும்? பெண்களை வச்சுக்க முடியும். ஆண்களை தான் உதவியாக வச்சுக்க முடியும். அப்போது அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் அடிமையானதுக்கு காரணம். பெண்களை ஒரு உதவியாக கூட வச்சுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த 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 மாதிரியான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பெண்களை ஆண்களால் தனக்கு உதவியாக கூட வச்சுக்க முடியாது. அப்படி ஒரு நடைமுறை ஏற்பட இந்த இயந்திர அறிவியல் உலகம் காரணமாக இருக்குது. அந்தளவுக்கு கடினமான இந்த உலகம் என்பது அந்தளவுக்கு கடினமானது. இயந்திர அறிவியல் உலகம் என்பது அந்தளவுக்கு கடினமானது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிறைய வேலைகள் நடக்குது. கனரக வேலைகள்லாம் இருக்குது. ஒரு கப்பல் கட்டுற வேலை அல்லது கப்பலை கட்டுகிற வேலை, நிலக்கரி சுரங்க வேலைகள், நிறைய சுரங்க வேலைகள் நடக்குது. அப்புறம் ரோடு போடுறது, இப்படி பெரிய தொழிற்சாலைகளில் பயங்கரமான வேலைகள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் ஆண்கள் தான் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அங்கே போய் பெண்களால் வேலை செய்ய முடியுமா? ஆண்களுக்கு உதவியாளர்களாக கூட பெண்களால் அங்கே வேலை செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது அதனால தான் அப்போ ஆண்கள் தான் உதவியாளர்கள். அப்போ பெண்கள் யார்? ஆண்களின் பார்வையில் அந்த வேலையை செய்கிற ஆண்களின் பார்வையில் பெண்கள் யார்? தனக்கு உதவியாக கூட இந்த பெண்களால் இருக்க முடியாது. அப்படிங்கும்போது அந்த ஆண்களின் பார்வையிலிருந்து இந்த பெண்கள் யாருன்னா அடிமைகள். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் பெண்கள் அடிமைகளாகத்தான் பார்க்கப்படுவார்கள் ஆண்களால். ஏன்னா அதுதான் உண்மை. பெண்களால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு இணையாகவோ அல்லது ஆண்களுக்கு உதவியாகவோ செயல்பட முடியாது. அதாவது ஒரு கொஞ்சம் பேர் தான் அதை செய்ய முடியும். இந்த டேபிளில் உட்காந்து எழுதுகிற வேலை, உட்காந்து செய்கிற வேலை, இந்த மாதிரி வேலை, அல்லது பெண்களால் செய்யக்கூடிய உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட பெண்களால் செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்குது. ஆனால் அதை ஆண்கள் எல்லாருமே செய்வாங்க. ஆனால் ஆண்கள் செய்கிற எல்லா வேலையும் பெண்கள் செய்ய முடியாது. ஆண்கள் செய்கிற நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய பயங்கரமான வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பெண்களால் செய்ய முடியாது. யாரோ ஒருத்தர் செய்வாங்க, பெண்களால் முடியும் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காகன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் செய்வாங்க, ஓரிருவர் செய்வாங்க. அதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது. பெரும்பான்மையை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஆதலால் பெண் அடிமைத்தனம் என்பதும் ஆண் சர்வாதிகாரம் என்பதும் இந்த இயந்திர அறிவியல் உலகின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையாக ஏற்றுக்கொள்வதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. ஆண்கள் சர்வாதிகாரியாக இருக்கக்கூடாதுன்னு நான் கடந்த வீடியோக்குள்ளே சொன்னேன். பெண் அடிமைத்தனம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை அப்படின்னு நான் சொன்னேன். பெண்கள் உதவியாளர்களாகவும் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கருத்தை நான் இப்போ வாபஸ் வாங்குகிறேன். நான் அந்த கருத்தை மாற்றிக்கொள்கிறேன். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு உதவியாக பெண்களால் இருக்க முடியாது. ஆண்களுக்கு உதவியாளர்களாக பெண்களால் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பெண்கள் ஆண்களின் பார்வையில் பெண்கள் யாருன்னா, தனக்கு உதவியாக கூட இருக்க முடியாத பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு ஒரு அடிமையாகத்தான் தோன்றும். அது மாதிரி பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஒரு சர்வாதிகாரியாகத்தான் தோன்றுவார்கள். அந்த அளவுக்கு இந்த உறவுமுறைக்கே வாய்ப்பு இருக்குது. உதவியாளராக இருக்கும்போது ஒரு உறவுமுறைக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தலைமைக்கு உதவியாளருக்கு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், அப்புறம் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உதவியாளர்களாக இருப்பவர்கள் ஆகிய இருவருக்கும் இடையே ஒரு உறவுமுறை இருக்கும். ஆனால் இப்போ உதவியாளர்களாக கூட பெண்களால் இருக்க முடியாது ஆண்களுக்கு. அப்படிங்கும்போது அப்போது ஆண்களின் பார்வையில் பெண்கள் ஒரு அடிமையாகத்தான் தெரிவார்கள். அப்போது நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னா, பெண்கள் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் அதுக்காக போராடிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். இந்த இயந்திர அறிவியல் உலகை வெறுத்து பாருங்கள், வெறுத்து போராடுங்கள். எப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என ஏங்குங்கள். 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கப் போகும்னு நான் சொல்கிறேன். அந்த காலகட்டத்திற்காக நீங்கள் ரொம்ப ஆவலோடு காத்திருங்கள். அந்த காலகட்டம் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே பெண்கள் தலைமை பொறுப்பு ஏற்பாங்க. அங்கே மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, பணம் கிடையாது, வியாபாரம் கிடையாது, விற்பனை கிடையாது, உப்பு கிடையாது, சமைத்த உணவுகள், தீப்பெட்டி கிடையாது. ஆக அங்கே அது எளிமையான உலகம். அங்கே உலோகங்களின் பயன்பாடு குறைஞ்சிரும். அது எளிமையான உலகம். அந்த எளிமையான உலகத்தில் பெண்கள் தான் தலைவர்கள்.
பெண்களுக்கு உதவியாக இருப்பதற்கு ஆண்களால் முடியும். பெண்கள் செய்கிற அனைத்து வேலைகளையும் ஆண்களால் செய்ய முடியும். அப்படிங்கும்போது பெண்களுக்கு உதவியாளர்களாக இருப்பதற்கு ஆண்கள் தகுதியானவர்களாக இருப்பார்கள். அப்போ அங்கே வந்து அதே நேரத்தில் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களால் செய்ய முடியாத எந்த வேலையும் ஆண்கள்கிட்ட செய்ய சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு பனை மரத்தில் பெண்களால் ஏற முடியாது. அது மாதிரி மிகப்பெரிய தென்னை மரத்தில் பெண்கள் ஏற விரும்பலைன்னு வைங்க. ஏற முடியும், ஆனால் ஏற விரும்பலைன்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலான பெண்கள் ஏற விரும்ப மாட்டாங்க. ஒரு தென்னை மரத்தில் ஏற விரும்ப மாட்டாங்க. ஒரு பனை மரத்தில் ஏற விரும்ப மாட்டாங்க. எங்களாலையும் முடியும்னு சொல்லிட்டு ஒருவர் ஏறலாம். எல்லா ஆண்களும் பனை மரத்துலையும் தென்னை மரத்துலையும் ஏற விரும்ப மாட்டாங்க. யாரோ ஒருவர் வேணால் விரும்பலாம். அப்படி இருக்கும்போது பெண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆண்களை தென்னை மரத்தில் ஏறக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க ஒரு குழந்தையாக பார்ப்பாங்க ஆண்களை. ஆனால் ஒரு குழந்தையாக பார்த்தாலும் பெண்களுக்கு உதவியாக ஆண்கள் இருப்பாங்க. அந்த ஆண்களை பார்க்கும்போது இவன் தனக்கு உதவியாக இருக்கிறான் என்கிற பார்வையோடு பார்ப்பார்கள். ஏன்னா அது மாதிரி தான் ஆண்களும் இருப்பாங்க. பெண்களுக்கு அவன் உதவியாக இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து ஆண்கள் வந்து உதவியாக இருப்பாங்க. பெண்கள் செய்கிற அனைத்து வேலைகளுக்கும் ஆண்கள் உதவியாக இருப்பாங்க. அப்போ பெண்கள் வந்து ஆண்களை பார்க்கும்போது பெண்களுக்கு என்ன தோணும்? ஆண் நல்ல உதவியாளன். ஆண் என்பவன் தனக்கு மிகச்சிறந்த உதவியாளன். அவன் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவன் செய்கிற எல்லா வேலையும் பெண்களாலையும் செய்ய முடியும். இருந்தாலும் அவன் கூட இருந்து சொல்கிற வேலையெல்லாம் செய்யும்போது அது ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ பெண்கள் வந்து ஆண்களை எப்படி பார்ப்பாங்க? ஆண் வந்து ஒரு சிறந்த உதவியாளன் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ ஆண் வந்து பெண்ணை எப்படி பார்ப்பான்? பெண் வந்து தனக்கு நல்ல தலைவி. பெண்ணை பார்க்கும்போது ஒரு தலைவியை பார்க்குற மாதிரி பார்ப்பான். ஏன்னா வந்து அவள் சொல்கிற எல்லா வேலையும் இவன் செய்கிறான். அதே நேரத்தில் அவங்க செய்ய முடியாத வேலையை எதையும் இவங்ககிட்ட கொடுக்குறதில்ல. இவனை ஒரு குழந்தை மாதிரியும் பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க பெண்கள் மேலே ஒரு மரியாதை வரும், மதிப்பு வரும். தனது தலைவியை பார்க்குற மாதிரி தான் ஆண்கள் வந்து பெண்களை பார்ப்பான். அப்போ ஆண்களுக்கு அவங்க மனைவி எல்லாம் தலைவிகள் தான். பெண்கள் அனைவருமே தலைவிகள் தான். அவங்க அக்கா, அம்மா, பாட்டி எல்லாருமே தலைவிகள் தான் ஆண்களின் பார்வையில். பெண்கள் அனைவருமே அதாவது உறவினர்களாக தெரிந்தவர்கள், அப்புறம் பழக்கம் யார்கிட்டலாம் அவனுக்கு வந்து ஒரு தோழியாக அல்லது வந்து அக்காவாக, அம்மாவாக, பாட்டியாக, சித்தியாக, அத்தையாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒரு தலைவியாக தான் பார்ப்பான். அவங்க எல்லாருமே என்ன பார்ப்பாங்கன்னா, ஆண்களை பார்க்கும்போது தனது உதவியாளனாக பார்ப்பான். ஒரு பாட்டி அல்லது வந்து தனது பேரனை பார்க்கும்போது இவன் தனக்கு உதவியாளன் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஒரு அம்மா வந்து தனது மகனை பார்க்கும்போது இவன் தனக்கு சிறந்த உதவியாளன். அவங்ககிட்ட அவனை உதவியாக வச்சு நம்ம நிறைய வேலை பார்க்கலாம். என்ன வேலை பார்ப்பாங்க? அப்படி என்ன உதவியாக வச்சு அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தனக்கு உதவியாக ஆண்களை வைத்துக்கொண்டு என்ன வேலை செய்வாங்க? பெண்கள் ஆட்சியாளர்கள். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு ஊரையும் ஆட்சி செய்வாங்க. ஒவ்வொரு மாதமும் சுழற்சி முறையில் அவங்க ஆட்சி செய்வாங்க. தனது ஊரை, தனது குடும்பத்தை, தனது கூட்டு குடும்பத்தை, தனது தெருவை பெண்கள் ஆட்சி செய்வாங்க. ஒரு தெருவில் வந்து 10 கூட்டு குடும்பம் இருக்கும். ஒரு தெருவில் வந்து 10 கூட்டு குடும்பம். அப்போது ஒரு தெருவை ஆட்சி செய்யும்போது ஒரு மாதத்தில் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலேருந்து ஒரு பெண் வருவார். அப்போது அந்த தெருவில் 10 கூட்டு குடும்பம் இருக்கும். அப்போ 10 பெண்கள் வருவாங்க. 10 பெண்கள் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 பெண்கள் இருப்பாங்க, 8 ஆண்கள் இருப்பாங்க. மொத்தம் 16 பேர் இருப்பாங்க. அப்போது ஒரு மாதத்தில் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலேருந்தும் ஒரு பெண்கள் வருவாங்க, ஒரு ஆண்கள் வருவாங்க. அந்த பெண்களுக்கு உதவியாக ஒரு ஆண் வருவாங்க. அப்போது ஒரு கூட்டு குடும்பத்திலேருந்து ஒரு ஆண் ஒரு பெண் ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள், அந்த தெருவை ஆட்சி செய்வார்கள், அந்த கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வார்கள். ஒரு மாதத்தில் ஒரு முறை ஆட்சி செய்யும்போது ஒரு தெருவை எத்தனை பேர் ஆட்சி செய்வாங்க அப்படின்னா, 10 கூட்டு குடும்பம் இருக்கிற ஒரு தெருவை ஒரு மாதத்தில் எத்தனை பெண்கள் ஆட்சி செய்வார்கள் என்றால் 10 பெண்கள் ஆட்சி செய்வார்கள். அவர்களுக்கு உதவியாக 10 ஆண்கள் இருப்பார்கள். ஏன்னா 10 கூட்டு குடும்பம் இருக்குது. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு பெண் வராங்க, ஒரு ஆண் வராங்க. அப்போ 10 பெண்கள் தலைவியாக இருப்பாங்க. 10 பெண்களும் தங்களுக்குன்னு ஒரு உதவியாளராக ஒரு ஆணை வைத்து கொண்டு ஆட்சி செய்வார்கள். அப்போ அந்த தெருவை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் அங்கே நிறைய குடியிருப்பு பகுதிகளில் மூலிகைகள்லாம் வளர்க்கப்படும். தோட்ட பகுதிகளில் வந்து விவசாய நிலப்பகுதின்னு தனியாக இருக்கும். அங்கே வந்து உணவை உற்பத்தி செய்கிற மரங்கள், செடிகள், கொடிகள் தான் வளர்க்கப்படும். ஆனால் வந்து குடியிருப்பு பகுதியில் என்ன வளர்க்கப்படும் அப்படின்னா, குடியிருப்பு பகுதிகளில் வந்து மூலிகை செடிகள் தான் வளர்க்கப்படும். கற்றாழை அல்லது வந்து கரிசலாங்கண்ணி, நெரிஞ்சில், அப்புறம் வந்து இந்த மாதிரி குப்பைமேனி, இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாம் துளசி, கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி மூலிகைகள் தான் நிறைய வந்து அந்த குடியிருப்பு பகுதிகளெலாம் வளர்க்கப்படும். அப்போ அதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும், அப்புறம் அதை வந்து பராமரிக்கணும். இப்படி ஒரு தெருவை வந்து ஒரு 20 பேர், ஒரு 10 பெண்கள் 10 ஆண்கள், 10 பெண்களும் தனக்கு உதவியாளர்களாக ஒரு ஆணை வச்சுருப்பாங்க. அவங்க அந்த வேலையை செய்வாங்க.
அந்த ஒவ்வொரு மாதமும் 20 பேர் ஒரு தெருவை பராமரிப்பார்கள். அவங்க உதவியாளர்களாக மற்ற யாரையும் வச்சுக்கலாம், மற்ற மக்களை வச்சுக்கலாம், கூப்பிட்டுக்கலாம். அவங்க மட்டும் அவங்க செய்வாங்கன்னு கிடையாது. அவங்க ஏன்னா அவங்க தலைவர் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிற வேலையை செய்கிறதுக்குன்னு மக்களும் உதவியாக இருக்கணும். அதுக்கான வேலைகளை அவங்க எப்படி திட்டமிடணும்னு அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க அப்போது பெண்கள் வந்து தலைவராக இருந்து அவங்க செய்கிற வேலைகள் என்ன, ஆண்களை உதவியாக வைத்துக்கொண்டு அவர்கள் செய்கிற அந்த பெண்கள் செய்கிற வேலை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அதற்கான பதில் தான் இது. அப்போ நீதிமன்றத்தில் பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் அவங்க தீர்த்து வைப்பாங்க. இந்த ஆட்சியாளர்கள் தான் தீர்த்து வைப்பாங்க. அந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலேருந்து ஒரு பெண் வர்றாங்கல்ல, அவங்க தான் அந்த தெருவில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க நீதிபதியாக இருந்து. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதில் வந்து பெண்களுக்கு உதவியாக ஆண்கள் இருப்பாங்க. அவங்க அந்த ஊரையும் தெருவையும் ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கு பெண்களுக்கு உதவியாக ஆண்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண் அடிமைத்தனம் என்பது இருக்காது. பெண்கள் தலைமை பொறுப்புக்கு போயிடுவாங்க. ஆண்கள் வந்து பெண்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதுதான் பெண் விடுதலை. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு அடிமையாகலாம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. இங்குள்ள சொகுசுகளுக்கும் வசதிகளுக்கும் நீங்கள் அடிமையாகி இங்கே இருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இங்கே இருந்தால் பெண்கள் சுயமரியாதையோடு வாழ முடியாது. பெண்கள் கண்டிப்பாக அடிமைகள் தான். நீங்கள் என்ன தான் வேலை பண்ணாலும் சரி, நீங்கள் கலெக்டர் ஆனாலும் சரி, அல்லது வந்து ஆண்களின் பார்வையில் நீங்கள் அடிமைகள் தான். ஏன்னா ஆண்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்ய முடியாது. ஒரு கலெக்டர் செய்கிற வேலையை விட எது சிறந்த உயர்வான வேலைன்னா, நீங்கள் ஒரு ஆண் வந்து செய்ய முடியாத இப்போது கலெக்டர் வேலையை ஒரு பெண்ணால் செய்ய முடியும். ஆனால் ஒரு கனரக ஒரு லாரியை வந்து ஓட்டுறாங்க, ட்ரக்கை ஓட்டுற வேலை இருக்குல்ல, அந்த வேலையை பெண்களால் செய்ய முடியாது. அப்போது ஒரு கலெக்டர் வேலையை விட எந்த வேலை உயர்வானதுன்னா, பெண்களால் செய்ய முடியாத வேலை எதெல்லாம் இருக்குதோ அதுதான் உயர்வான வேலை. ஏன்னா அந்த வேலையை பெண்களை இப்போ ஏன் ட்ரக்கு லாரியெல்லாம் ஓட்ட முடியாதா? ஓட்டுறது மட்டுமே அந்த வேலை கிடையாது. அந்த வண்டியை ஓட்டுறது மட்டுமே அந்த வேலை கிடையாது. எல்லா பெண்களாலையும் ஓட்ட முடியுமா? முதல்ல அது ஓட்ட முடியாது. எல்லா பெண்களாலையும் அது ஏன்னா ஓட்டுறதுங்கிறது வந்து இடையில நின்று போயிடும். நடுக்காட்டில் வந்து நீங்கள் போயிட்டுருப்பீங்க, லோடு ஏற்றிட்டு வண்டி நின்று போயிடும். அதில் வந்து இறங்கி நீங்கள் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு யார் தப்பு, அது நாங்களா பொறுப்பு அப்படின்லாம் கேட்காதீங்க. நடைமுறையில் என்ன நடக்குமோ அதை பேசுங்க. அதனால் வந்து இப்போ நிறைய வேலைகள்லாம் இருக்குது. ஒரு சுரங்க தொழிற்சாலை, மிகப்பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. அங்கே உள்ள வேலைகள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதெல்லாம் ஆண்களுக்கு ஏற்ற வேலை. அங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பும் இருக்காது. நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக இருக்குது. பெண்களால் ஒரு வேலை செய்ய முடியும், ஆனால் வந்து பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு கிடையாது. நிறைய இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் வந்து இந்த இயந்திர அறிவியல் அதுதான் பெண்களை வந்து ஏன் வந்து நிறைய விஷயங்கள்லேருந்து ஒதுங்கிடுறாங்க, அவங்க ஏன் முடங்கிடுறாங்க, ஆண்களுக்கு இணையாக ஏன் அவங்க போட்டி போட மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு கொடுத்தா கூட நிறைய வேலைகளை பெண்களால் செய்ய முடியாது. அவங்களுடைய உடல் இயல்பு என்பது வேறு மாதிரியாக உள்ளது. அது அவங்க உடல் இயல்புக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. அதனால் தொழிலுக்கு இந்த மாதிரி கனரக தொழில்களுக்கெல்லாம் பெண்களுடைய உடல் அமைப்பு எல்லா வேலைகளுக்கும் அது ஒத்து போகாது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் வந்து ஒரு இயலாமையால் தான் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. தங்களால் வந்து ஆண்களை போல் செயல்பட முடியலையே, அவங்களுக்கு கோபம் எல்லாமே இருக்குது, ஆனாலும் அவங்களால முடியாது. ஒரு இயலாமையால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அடிமையாக அவர்களை உணர்கிறார்கள். அப்போ இந்த இயந்திர அறிவியல் நீங்கள் விஞ்ஞானி ஆகலாம், ஒரு பெண் வந்து விஞ்ஞானி ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் ஒரு ஆணை விட பெண் வந்து அவங்க குறைவானவங்க தான், தாழ்ந்தவர்கள் தான். ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள், பெண்கள் தாழ்ந்தவர்கள் தான். தாழ்ந்தவர்கள்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கும் கீழே. ஏன்னா உயர்வு தாழ்வு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போ இங்கே வந்து பெண்களால் ஆண்களுக்கு உதவியாளர்களாக கூட இருக்க முடியாது. ஆண்களுக்கு உதவியாளர்களாக ஆண்கள் தான் இருக்க முடியும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களுக்கு உதவியாளர்களாக அனைத்து ஆண்களாலும் இருக்க முடியும். ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு உதவியாளர்களாக பெண்களால் கூட இருக்க முடியாது. ஆண்கள் தான் ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருக்க முடியும். அந்த மாதிரியான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து தாழ்ந்த நிலையில் கூட இல்லை. இப்போ ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிறவர் உயர்ந்த நிலை என்றால் அவருக்கு உதவியாளராக இருக்கிறவர் தாழ்ந்த நிலை. உயர்வும் தாழ்வும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயற்கையான நிலைப்பாடு. இப்போ இங்கே வந்து ஆண்களுக்கு உதவியாளர்களாக பெண்களால் இருக்கவே முடியாது அப்படிங்கும்போது, உதவியாளர்களாக கூட பெண்களால் இருக்க முடியாது அப்படிங்கும்போது, அப்போ அந்த தாழ்ந்த நிலையை விட இன்னும் மோசமான நிலைக்கு பெண்கள் போயிடுறாங்க. இழிவான நிலைக்கு பெண்கள் போயிடுறாங்க. அதான் அடிமை நிலை என்பது. அடிமை நிலை என்பது இழிவான நிலை. உதவியாக இருப்பது, ஒத்துழைப்பாக இருப்பது என்பது ஒரு தாழ்வான நிலை. தலைமை பொறுப்பு ஏற்பது என்பது உயர்வான நிலை. தலைமை பொறுப்புக்கு உதவியாக இருப்பது என்பது தாழ்வான நிலை. தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க உயர்ந்த நிலையிலும் உயர்வான நிலையிலும், அவங்களுக்கு உதவியாக இருக்கிறவங்க தாழ்ந்த நிலையிலும். தாழ்வு என்பது பணிவு என்று பொருள்.
ஆனால் உதவியாக கூட ஆண்களுக்கு இருக்க முடியும். ஆண்களுக்கு உதவியாக பெண்களால் இருக்க முடியாது. ஆண்களுக்கு உதவியாக ஆண்கள் தான் இருக்க முடியும் என்கிற தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் அடிமை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆண்களின் பார்வையில் அடிமைகளாக தெரிகிறார்கள். ஆண்களின் பார்வையில் இழிவானவர்களாக தெரிகிறார்கள். மற்றபடி நாங்கள் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது சும்மா குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்கிற ஒரு ட்ராமா மாதிரி. இந்த நிறைய பார்த்திங்கன்னா பெண்கள்கிட்ட நான் அடியான் ஒய்ஃப் என்ன அடிக்கிறாங்க, எவ்வளோ அடிக்கிறாங்க தெரியுமா, இதெல்லாம் ஒரு நடிப்பு தான். சரி, இயற்கையாகவே அவங்க அப்படி இல்லை, அது சும்மா நடித்து பார்க்குறாங்க. பெண்களுக்கு தான் மதிப்பு கொடுக்குறதாகவும் பெண்களை நான் மதிக்கிறதாகவும் அவங்கள பார்த்து தான் பயப்படுறதாகவும் ஆண்கள் செய்கிற நடிப்பு தான் இது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. டிவியில் அல்லது சமூக ஊடகங்களில் மனைவி என்ன மாதிரி திட்டுறாங்க, அடிக்கிறாங்க தெரியுமா, வீட்டில் நாங்கள் எவ்வளோ அடி வாங்குறோம் தெரியுமா, அப்படியே ஆண்கள் பெண்களால் கஷ்டப்படுற மாதிரி. இதெல்லாம் பெண்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. அவங்க ஒரு அடிமை நிலையில் இருக்காங்க. ஒரு சமத்துவம் என்பது இங்கே இல்லாத நிலையில் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஐயோ, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்கள பார்த்து ஆண்கள் ரொம்ப பெரிதாகப்படுறாங்க. பெண்களை பார்த்து பெண்கள் அப்படி ஒரு நிலையில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமை நிலையில் ஒரு இழிவான நிலையில் இருக்காங்களே, ஆண்களுக்கு இணையாக ஒரு சமத்துவமாக அவங்கள நம்ம பார்க்க முடியல பெண்களை அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது பெண்கள் எவ்வளோ வருத்தப்படுவாங்க, எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள கொஞ்சம் சிரிக்க வைக்கலாமே, அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாமே அப்படிங்கிறதுக்காக ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. மனைவிட்ட அடி வாங்குற மாதிரி, மனைவி திட்டும்போது அமைதியாக இருக்கிற மாதிரி, மனைவியை பார்த்தா பயப்படுற மாதிரி, மனைவிகிட்ட பணிவாக நடந்துக்கிற மாதிரி, இப்படி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க, ஒரு நடிப்பு. இது ஒரு நாடகம், ஒரு போலியான ஒரு நாடகம், உண்மையை மூடி மறைக்கிற ஒரு நாடகம், ஒரு பொய்யை உண்மையாக்குகிற நாடகம். அதை பொய் தான், அதை நம்மகிட்ட உண்மைன்னு நம்ப வைக்கிறாங்க. நம்ம பார்க்குறவங்களுக்கு என்ன, பாடுறா மனைவிக்கு எவ்வளோ பணிவாக இருக்கிறாங்க, எப்படி பயத்தோடு நடந்துக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் மனைவி எவ்வளோ ஒரு தலை நிமிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இது குழப்புற வேலை. உண்மையிலே இயல்பாக வராது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பெண்கள் ஆண்களை அச்சுறுத்த முடியாது, பெண்களுக்கு ஆண் பணிவாக முடியாது, பயப்படவும் முடியாது. ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகின் தன்மை அது. அதனால தான் பெண்களை சிலர் குறிப்பிடும்போது அது இதுன்னு குறிப்பிடுவாங்க. அவள் இவள்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க அது இது அப்படின்னு சொல்கிற அந்த வழக்கம் கூட கடந்த காலங்களில் இருந்தது. இப்போவும் அங்கே ஒரு இடங்கள் இருக்குது. நாகரிகங்கிறது நாம் அதை அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதில்லை. ஏன்னா அது பெண்களின் நிலைப்பாட்டை அது உண்மையை சொல்லுது. அதை உணர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை அந்த மாதிரி வார்த்தைகளை சிலர் நிறைய பேர் பயன்படுத்துகிற இப்போ தவிர்க்கிறாங்க. ஆனால் அதுதான் பெண்களின் நிலைப்பாடாக இருக்குது, அதுதான் பெண்களின் வாழ்நிலையாக இருக்குது. அது இதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் பெண்களுடைய மதிப்பு இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்குது. பெண்களை அது இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு ஆசைப்படக்கூடாது, இந்த சொகுசுக்கு ஆசைப்படக்கூடாது, இந்த காங்கிரீட் கட்டடத்துக்கு ஆசைப்படக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி, அதாவது பெண் விடுதலை விரும்புகிற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது, இதுக்கு அடிமையாகக்கூடாது. இந்த காங்கிரீட் கட்டடங்கள் மீது நீங்கள் பற்று வைக்கக்கூடாது. இந்த பணத்தின் மீது, நகை மீது, இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் மீது, இந்த விண்வெளி பயணத்தின் மீது, விண்கலன்கள் மீது, கப்பல்கள் மீது, விமானத்தின் மீது நீங்கள் பற்று வைக்கக்கூடாது. இப்போ அதை வியந்து பார்க்கக்கூடாது. கப்பலை பார்க்கும்போது நீங்கள் வியந்து பார்க்கக்கூடாது. விண்வெளி பயணத்தை நினச்சி நீங்கள் பெருமையாக பேசக்கூடாது. அப்போ தான் நீங்கள் கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சியிலேருந்து நீங்கள் விடுபட முடியும். ஒரு பெண்ணை சமமாக பார்க்க மறுக்கிற உலகம் இது, பார்க்க முடியாத ஒரு உலகம் இது. ஒரு பெண்களை நீங்கள் சமமாக பார்க்கவே முடியாது, பார்க்கவே கூடாது. நீங்கள் பார்க்கவே கூடாதுங்கிறது தான் உண்மை. நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். பெண்களே ஆண்களுக்கு இணையானவர்களாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அதாவது ஆண்கள் தலைமை பொறுப்பு, பெண்கள் உதவியாளராக கூட பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பெண்களை பார்த்து பயப்படுறதும், பெண்களை பெண்கள்கிட்ட பணிவாக நடந்துக்கிறதும், அவங்க ஒரு மனைவி தனது கணவனை அடிக்கிறது, ஆண் பெருமையாக பேசுகிறது, இது எல்லாமே பொய். இந்த இயந்திர அறிவியல் உலகில் கூறப்படுகிற பொய். ஒரு குழந்தை பெண்களை சிரிக்க வைக்கலாமா, அப்படியாவது அவங்கள சந்தோஷப்படுத்தலாமா அப்படின்னு ஆண்கள் நடத்துகிற ஒரு பொய்யான நாடகங்கள். இது இயற்கையாகவே இல்லை. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல 2040 பிறகு, அங்கே ஆண்கள் பெண்களுக்கு பணிவாக தான் இருப்பாங்க, பயத்தோடு தான் இருப்பாங்க, பெண்கள் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. அது உண்மை, அதுதான் உண்மை. இங்கே இருக்கிறது எல்லாமே நடிப்பு. அதனால் இப்படி நிறைய ட்ராமா இங்கே நடக்குது. உண்மையிலே ஆண்களும் பெண்களும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் சமமாக வாழவே முடியாது. சமத்துவம் என்பது இங்கே சாத்தியமே இல்லை. அதனால் நீங்கள் உண்மையிலே சமத்துவத்தை விரும்பினால் இயந்திர அறிவியல் உலகை வெறுத்து
வெறுப்பது தான் சரியான அணுகுமுறை. வெறுத்து கொண்டே பாருங்கள். இதெல்லாம் பிரமிக்காதீங்க. இங்கே நடக்கிற பெரிய பிரிட்ஜு கட்டுவாங்க, மெட்ரோ ட்ரெயின் விடுவாங்க, 1 மணி நேரத்தில் இங்கேருந்து நீங்கள் பெங்களூருக்கு போயிடலாம் சென்னையிலேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வியந்து பார்க்காதீங்க. இதை நீங்கள் வியந்து பார்த்தீங்கன்னா, இதே இயந்திர அறிவியல் உலகம்தான் பெண்களையும் இழிவாக பார்க்க சொல்லுகிறது. இழிவாகத்தான் பார்க்கணும், சமமாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதுதான் விதிமுறையாக இருக்குது. இயந்திர அறிவியல் உலகம் என்பது அதுதான் விதிமுறையாக இருக்குது. அந்த விதிமுறை அதுதான் உண்மையாகவும் இருக்குது. அதைத்தான் நீங்கள் வியந்து பார்க்குறீங்க. மெட்ரோ ட்ரெயினையோ இல்லை விண்வெளி பயணத்தையோ விண்வெளி சாகசத்தையோ நீங்கள் வியந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் இழிவு நிலையை, அடிமை நிலையை நீங்கள் வியந்து பார்க்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் வருத்தப்படுங்க. நம்ம இப்படி ஒரு இடத்துல இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இதை பார்க்கணும். இதை கொண்டாடக்கூடாது. நீங்கள் விண்வெளிக்கு போயிட்டீங்க, மிகப்பெரிய சாதனைகளை நாம் செஞ்சிட்டோம், நாங்கள் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், மிகப்பெரிய அணுகுண்டு சோதனையை செஞ்சிட்டோம், மிகப்பெரிய காங்கிரீட் கட்டடத்தை கட்டிட்டோம், இப்படி தங்க நகைகளை அணிந்து விட்டோம், ஆபரணங்கள் நிறைந்த அழகான ஆடைகளை அணிந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமைப்படுறது, இது எல்லாமே இப்போ இதெல்லாம் எப்படின்னா பெண்ணடிமைத்தனத்தை, பெண்களின் இழிவு நிலையை, பெண்களின் இழிவுபடுத்தப்பட்ட நிலையை, பெண் அடிமைத்தனத்தை நீங்கள் வியந்து பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வளர்ச்சி தான் அந்த விண்வெளி பயணம், விண்வெளி சாகசம், கப்பல், விமானம், காங்கிரீட் கட்டடங்கள், இந்த மாதிரியான வெற்றி தான் பெண்களை ஆணுக்கு சமமானவர்களாக ஏற்க மறுக்கிறது, சமமில்லை என்று சொல்கிறது. ஆண்களுக்கு ஆண்கள் தான் உதவி, பெண்களால் ஆண்களுக்கு உதவி இல்லை அப்படின்னு சொல்ல வருது. அதனால் பெண்கள் விடுதலை அடையணும், ஆணும் பெண்ணும் சமத்துவமாக இருக்கணும், பெண்கள் உயர்வு நிலையிலையும் ஆண்கள் தாழ்வு நிலையிலும் இருக்கணும்னா அந்த 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மட்டும்தான் அது சாத்தியம். அது வரைக்கும் நீங்கள் இந்த அவலத்தை அனுபவித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். இந்த அவல நிலையை ஆண்களும் பெண்களும், பெண்களுக்கு ஒரு இழிவு நிலைன்னா ஆண்களும் வருத்தப்பட்டு தான் ஆகணும். அதை நினச்சி ஆண்கள் சிரிக்கக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. அதாவது பெண்களை பார்த்து நீங்கள் பரிதாபப்படுகிற நிலைமையில் தான் இப்போ பெண்களை பார்த்து பரிதாபப்படுகிற நிலையில் ஆண்கள் இருக்காங்க. அதனால் நீங்கள் பரிதாபப்படுறதை விட அமைதியாக இருக்கலாம். அதில் அந்த பரிதாபகரமான நிலையிலேருந்து நாம் விடுபடணுன்னா அதற்காக ஒரு 20 வருஷம் பொறுத்திருக்கலாம். 2040க்கு பிறகு தான் நீங்கள் பெண்களை இந்த பரிதாபகரமான நிலையிலேருந்து நாம் மீட்டெடுக்க முடியும். பெண் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுபட முடியும். பெண்களின் இழிவுபடுத்தப்பட்ட அந்த நிலையிலேருந்து பெண்களை நாம் மீட்டெடுக்க முடியும். அதனால் பெண்களின் இந்த நிலையை நினச்சி நாம் யாரும் சந்தோஷப்பட முடியாது. பெண்கள் எப்படி வருத்தப்படுவாங்களோ அதே மாதிரி ஆண்களும் வருத்தப்படணும். ஏன்னா இந்த உலகம் ஏற்படுவதற்கு, இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு பெண்களும் ஒரு காரணமாக இருக்காங்க. அதற்கான ஆசைகளை, கனவுகளை ஆண்களின் மனதில் விதைத்தவர்கள் பெண்களாகவும் இருக்காங்க. அதனால் இந்த பெண்களின் இழிவு நிலைக்கு ஆண்கள் மட்டும் பொறுப்பு இல்லை, பெண்களும் தான் பொறுப்பு. பெண்கள் இழிவாக இருந்தாங்கன்னா அப்போ ஆண்களும் அதற்காக வருத்தப்படத்தான் செய்யணும். பெண்களை விட ஆண்கள் உயர்வான நிலையில் இல்லை, மிகையான நிலைமையில் இருக்காங்க. மிகையான நிலையில் இருக்காங்க. மிகைப்படுத்தப்பட்ட நிலையில் ஆண்கள் இருக்காங்க. மிகையும் இழிவும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மோசமானது. அதனால் ஆண்களுடைய நிலை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்களின் பார்வையில் மிகையானவர்களாக தெரிகிறார்கள். ஆண்கள் எப்படி தெரிகிறாங்கன்னா பெண்களின் பார்வையில் மிகையானவர்களாக தெரிகிறார்கள். ஆண்களின் பார்வையில் பெண்கள் இழிவானவர்களாக தெரிகிறார்கள். அப்போ இந்த நிலை ரொம்ப இழிவும் மிகையும் ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு நிலையாகும். ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை. இழிவான நிலையும் மிகையான நிலையும், ஆண்களின் மிகையான நிலையும் பெண்களின் இழிவான நிலையும். அதுக்காக ஆண்கள் பெண்கள் இருவருமே வருத்தப்படணும். ஆண்களுடைய மிகையான நிலையை பார்த்தும் ஆண்களும் பெண்களும் வருத்தப்படணும். பெண்களின் இழிவான நிலையை பார்த்து ஆண்களும் பெண்களும் வருத்தப்படணும். கொஞ்சம் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் யார் என்ன பண்ணாலும் சரி, யாரும் அந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய போகிறதை யாராலும் தடுக்க முடியாது. அது அப்படியே சரிந்து விடும் ஒரு கோட்டை போல் இடிந்து விட போகிற ஒரு கோட்டை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் காப்பாற்றவே முடியாது. அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். அங்கே சமத்துவம் தான் நிலைநிறுத்தப்படும். அங்கு பெண்கள் உயர்வு நிலையிலும் ஆண்கள் தாழ்வு நிலையிலும் இருப்பாங்க. பெண்களுக்கு உதவியாக ஆண்களும், பெண்களிடம் பணிவாகவும் பயத்துடனும் ஆண்கள் நடப்பார்கள். அதில் நடிப்பு கிடையாது, அது உண்மை. அதில் ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தில் நடிப்பு கிடையாது. பெண்களை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஆண்கள் போடுகிற நாடகம் அதில், அது போலி நாடகம் அல்ல, அதுதான் உண்மை. தற்போது ஆண்கள் அந்த வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. பெண்களை சிரிக்க வைப்போம், அவங்க மேலே பரிதாபப்படுறாங்க. பெண்களை பார்த்து பரிதாபப்படும் போது அவங்கள சிரிக்க வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பயப்படுற மாதிரியும், பணிவாக இருக்கிற மாதிரியும், அவங்ககிட்ட அடி வாங்குற மாதிரியும், திட்டு வாங்குற மாதிரியும், இவங்க ரொம்ப பெண்களால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி புலம்புற மாதிரியும் ஒரு சின்ன நாடகம். பெண்களை அது சந்தோஷப்படுத்துமா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பண்ணுறாங்க. இப்போ இதுதான் உண்மை, நான் சொல்கிறது தான் உண்மை.
அப்போ இப்படிப்பட்ட உண்மையை சுமந்து கொண்டிருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் ஆண்களோட போட்டி போடுறது, ஆணை நான் தோற்கடிப்பேன் அல்லது ஆண்களை விட நாங்கள் பெரிய எந்த விதத்திலும் குறைவானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களோட பெண்கள் போட்டி போடுறது, ஆண்களை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை சித்தரிப்பது, இது போன்ற முயற்சிகள் எல்லாம் ஆண்களை ரொம்ப கோபப்படுத்தும். இது ஆண் பெண் இருவருக்கும் இடையே வன்முறையை தீவிரப்படுத்தும். இது பெண்களை உயர்த்தாது. இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, இப்போ ஆண்களோடு போட்டியிட்டு ஆண்களை நாங்கள் வெற்றி கொள்வதாகவும், அது படிப்பில், தொழிலில் ஆண்கள் அப்புறம் பெண்கள் அமைச்சர் ஆகிடுவாங்க அல்லது ஆட்சியாளர் ஆகிடுவாங்க, முதலமைச்சர் ஆகிடுவாங்க, பிரதமர் ஆகிடுவாங்க, அதிபர் ஆகிடுவாங்க. அதிபராகி பாருங்கள் பெண்கள் எப்படி முன்னேறிட்டோம். இதெல்லாம் ஆண்களை இழிவுபடுத்துகிற வேலை. ஒரு மிகையான நிலையில் இருக்கிற ஆண்களை இழிவுபடுத்துகிற இதுவும் ஒரு ட்ராமா தான். இது உண்மை கிடையாது. பெண்களின் இது உண்மையான உயர்வே கிடையாது. பெண்களுக்கான உண்மையான உயர்வே கிடையாது. ஆண்கள் தான் இந்த உலகத்தின் கதாநாயகர்கள். அப்படிங்கும்போது அப்போ பெண்கள் அவங்க அந்த வேலையை செய்யக்கூடாது. அதாவது ஆட்சியாளர் ஆகுதா, அதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. முதலமைச்சர் ஆகிறது, பிரதமர் ஆகிறது, அதிபர் ஆகிறது. அப்போ ஆண்கள் அதற்கு தனது நிர்வாகத்தின் கீழ் ஆட்சி செய்வது, இதெல்லாம் ஆண் பெண் ஆகிய இருவருக்கும் இடையே உள்ள வன்முறையை தான் அதிகரிக்கும். உடனே பெண்களுக்கு ஆண்கள் பணிஞ்சிருவாங்க அப்படின்னு கிடையாது. அப்படி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சமத்துவம் ஏற்பட்டுவிடும். இனிமேல் பெண்கள் ஆண்களும் சமம்தான், பெண்களை பார்த்து ஆண்கள் பணிஞ்சிருவாங்க, இனிமேல் பெண்கள் விடுதலை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு கனவு காணாதீங்க. இது இப்போ ஆண் பெண் இருவருக்கும் இடையே வன்முறையை தான் அதிகரிக்கும். இது ஆண்களை கேலி செய்கிற மாதிரி. பாரு, என்ன நீ அடிமைப்படுத்தினல, என்ன அடிமைன்னு நீ சொன்னல, நீ சொல்லலை, இந்த உலகம் அப்படி சொல்லுது. இயந்திர அறிவியல் உலகம் அப்படி சொல்லுது, ஆண்கள் சொல்லலை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் என்ன சொல்லுதுன்னா, ஆண்களை மிகையானவர்களாகவும் பெண்களை இழிவான நிலையாகவும் அது சொல்லுது. நீங்கள் அது சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியேறினா தான் அந்த பிம்பம் நம்மளை விட்டு போகும். அந்த நிலையிலேருந்து நாம் விடுபட முடியும். அதனால் ரெண்டு பேருமே இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமைக்கு, பெண்களின் அடிமைத்தனத்திற்கும் ஆண்களின் மிகப்படுத்தப்பட்ட நிலைக்கும் ரெண்டு பேருமே காரணமாக இருக்கிறார்கள். அதனால் அப்படி இருக்கும்போது பெண்கள் ஆண்களை விட உயர்வான நிலையில் போயிட்டாங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஆண்களை, இந்த மாதிரி பெண்கள் முயற்சி செஞ்சு அதற்கான சில நடைமுறைகள் இங்கே நடக்குது. இப்போ பெண்கள் அதிபர் ஆகிறது, முதலமைச்சர் ஆகிறது. அப்போ இது மாதிரி நடைமுறைகள் இது பெண்களுக்கு விடுதலை வாங்கி தராது. ஆண் பெண் ஆகிய இருவருக்கும் இடையே இருக்கின்ற வன்முறையை இன்னும் தீவிரப்படுத்த தான் செய்யும். மனித வாழ்க்கையில் உயர்வு நிலையில் இருக்க வேண்டிய பெண்கள், தாழ்வு நிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள், இப்படி தான் மனித வாழ்க்கை இருக்கணும். இதுதான் இயற்கையான. அப்படி உயர்வு நிலையில் இருக்க வேண்டிய பெண்கள் இயந்திர அறிவியல் உலகம் வந்த உடனே இழிவுபடுத்தப்பட்ட நிலைக்கு போன உடனே அவங்களுக்கு தாங்க முடியல. அப்போ ஆண்கள் தாழ்வு நிலையில் இருக்க வேண்டியவன் அவன் மிகைப்படுத்தப்பட்ட நிலைக்கு போகிறான். பெண்கள் இழிவு நிலைக்கு போனோடனே, அதாவது உயர்வு நிலையில் மனித வாழ்க்கையினால அங்கே பெண்கள் உயர்வு நிலையிலையும் ஆண்கள் தாழ்வு நிலையிலையும் இருக்கணும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்த உடனே அப்போ உலகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. பெண்கள் உயர்வு நிலையிலையும் ஆண்கள் தாழ்வு நிலையிலையும் இருந்தாங்க. பெண்களுக்கு உதவியாளர்களாக ஆண்கள் இருந்தாங்க. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில், அதாவது கத்தி, அருவா, கோடாரி, ஈட்டி, கடப்பாறை இப்படி எதுவுமே இல்லாத காலங்களில், இரும்புன்னா என்னன்னே தெரியாது, செம்புன்னா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் காடுகளில் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, குடும்பமாக கிராமமாக மக்கள் வாழும்போது அங்கே பெண்கள் தான் உயர்வு நிலையில் இருந்தாங்க. அங்கே நீங்கள் கடினமான வேலைகளே செய்ய முடியாது. நீங்கள் உலோகங்கள் இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் கடினமான வேலையை செய்ய முடியாது. ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. ஒரு மிகப்பெரிய குழியை தோண்ட முடியாது. ஒரு 6 அடிக்கு மேலே, அல்லது நீங்கள் 6 அடி குழி தோண்டினா அப்புறம் பாறை வந்துடும். அதுக்கப்புறம் உங்களால் தோண்டவே முடியாது. ஒரு கிணறு கூட தோண்ட முடியாது. ஒரு பள்ளமே ஒரு அளவுக்கு தான் தோண்ட முடியும். எப்போ கிணறுலாம் தோண்டினாங்கன்னா வெடி வச்சு, அல்லது கடப்பாறைலாம் வேணும். கடப்பாறை இருந்தால் தான் நீங்கள் பாறையை இடித்து அப்புறம் பெரிய கிணறை தோண்ட முடியும். கஷ்டப்பட்டு கிணறு தோண்ட முடியும். அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிணறு தோண்ட முடியாது. ஏன்னா பாறைகளை இடிக்கிறதுக்கு உங்களுக்கு கடப்பாறை கிடையாது. அப்போது உலோகங்கள் இல்லாத காலத்தில் உங்களால் ஒரு மரத்தை வெட்ட முடியாது, ஒரு கிணறு கூட தோண்ட முடியாது. அப்போ மக்கள் வேறு வழி இல்லாமல் அவங்க எளிமையாக தான் வாழ்ந்தாகணும். அவங்களால கஷ்டப்பட முடியாது. ஒரு அளவுக்கு தான் கஷ்ட முடியும். அவங்களுடைய கஷ்டம்னா என்னென்னா, நடப்பாங்க, ஓடுவாங்க, அவ்வளோதான். வேறு எந்த வகையிலையும் அவங்க கஷ்டப்பட முடியாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனித வாழ்க்கை முரட்டுத்தனமாக மாறியது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தான் கத்தி, கடப்பாறை, அருவா, மண்வெட்டி இந்த மாதிரி ஆயுதங்கள் செஞ்ச பிறகு மனித திறன் பன்மடங்காக மாறிடுச்சு. அதுவரை மரத்தை கூட வெட்ட முடியாத நிலைமையில் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த மனித உயிர்கள் அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மண்வெட்டி, கடப்பாறை, ஈட்டி,
அரிவாள் இதெல்லாம் உளி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவங்களுடைய திறமை பல மடங்காக மாறிச்சு. மரங்களெல்லாம் வெட்டி சாய்ச்சாங்க, பெரிய கிணறுகளை தோண்டினாங்க, கடப்பாரை வச்சு அந்த பெரிய கிணறுகளை தோண்டினாங்க. அப்படி மனித திறன் வந்து பல மடங்காக மாறிடுச்சு. அப்படி மனித திறன் வந்து பல மடங்காக மாறும்போது ஆண்களுக்கு இணையாக பெண்களால் தனது திறனை வளர்த்து கொள்ள முடியலை. ஆண்களோடு பெண்களால் போட்டி போட முடியலை. ஆண்களுக்கு உதவியாக கூட பெண்களால் இருக்க முடியலை. ஆண்களோடு போட்டி போடவே முடியல. ஆண்களுடைய திறன் வந்து பல மடங்காக ஆயிடுச்சு. பெண்களோட திறன் வந்து ரொம்பவும் குறுகி போச்சு. அப்போ தான் பெண்கள் அடிமையானாங்க. ஆண்கள் வந்து சர்வாதிகாரியாக மாறிவிட்டார்கள். ஆண்களின் பார்வையில் பெண்கள் வந்து அடிமைகள். இப்போ ஆண் வேகமாக போயிட்டுருக்கான். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர், அந்த உலோகங்களாலான கருவிகள் அதெல்லாம் வச்சுட்டு வேகமாக போகும்போது பெண்கள் வீட்டிலே உட்காந்துட்டாங்க. என்னால் உன் வேகத்துக்கு வர முடியாது, ஆண்களாயா உங்கள் வேகத்துக்கு எங்களால் வர முடியாது, நாங்கள் வீட்டிலே உட்காந்துக்கிறோம், உனக்கு உதவியாக நீ ஆண்களே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து தோல்வியை ஒத்துக்கொண்டார்கள். அப்போது அது வரைக்கும் அதாவது உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டுபிடிப்பதற்கு முன்பு வரை உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு வரை உலோகங்களாலான கருவிகள் ஆயுதங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு வரை மனிதர்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. ஒரு ஆண்களால் மரத்தை கூட வெட்ட முடியாது. ஒரு ஆண்களால் ஒரு கிணறு கூட நோண்ட முடியாது. அப்படி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எளிமையானவர்களாக வேறு வழியே இல்லை. அவங்க எளிமையாக தான் வாழ்ந்தாகணும். அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னால அது வரைக்கும் அப்போ வந்து எளிமையாக வாழும்போது பெண்கள் தான் தலைவர்களாக இருந்தாங்க. பெண்கள் வந்து தலைமை பொறுப்புலையும் ஆண்களை தங்களுடைய உதவியாளர்களாக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மனித வாழ்க்கை அற்புதமாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. பெண்கள் தங்களுடைய அன்பினால் ஆண்களை கட்டுப்படுத்தினாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அந்த தமிழ் மொழி தோன்றியது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு வரை ஒரு சமத்துவம் நிரம்பியது பார்த்துங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சமத்துவம். பெண்கள் உயர்வு நிலையிலையும் ஆண்கள் தாழ்வு நிலையிலையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆண்களாலும் பெண்களாலும் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது, மிகப்பெரிய கிணறுகளை தோண்ட முடியாது, கடினமாக உழைக்கவும் முடியாது. ஏன்னா உலோகங்களாலான எந்த ஒரு கருவியும் ஆயுதங்களும் இல்லாத அந்த வாழ்க்கை முறை அது அவர்களை எளியவர்களாக இருக்க செய்தது. அதனால் அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. காதலிப்பது இதுதான் அவங்களுடைய வேலை. இன்றைக்கி நம்ம காதலிக்க முடியல, ஒரு குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன? உலோகங்கள் தான் காரணம். உலோகங்களாலான இயந்திரங்கள். நம்ம வேலை தொழில்னு அலைகிறோம். ஒரு லாரி ஓட்டுனர் ஏன் லாரியை கட்டிகிட்டே எழுதுறாரு, வீட்டுக்கே வர முடியல. ஏன்னா அந்த லாரிங்கிறது ஒரு உலோகம். உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பு வரை உயர்வு நிலையிலையும் பெண்கள் உயர்வு நிலையில் இருந்தாங்க. ஏன்னா அங்கே நீங்கள் கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் உங்களுக்கு வேறு வழியே இல்லை, மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் உங்களோட வழி, உங்களுக்கு வேலை. ஏன்னா உங்களால் ஒரு மரத்தை வெட்ட முடியாது, உங்களால் ஒரு கிணறை தோண்ட முடியாது. அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு எந்த வேலையுமே நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் செய்கிறதுக்கு கஷ்டமான வேலைகள் எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வாழ்க்கையில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பேசாமல் உங்களோட ஜாலியாக இருக்கிறது தான். விவசாயம் கூட பண்ணுறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இருக்கிற மரங்களாக அப்போ ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மரத்தை கூட வெட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உலகம் எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும், அப்போ எவ்வளோ மழை பெஞ்சிருக்கும், எவ்வளோ நீர்நிலைகள் இருந்திருக்கும். அப்போது இங்கே எவ்வளோ சமவெளிகள் இன்றைக்கி பார்க்குறோம்ல, சமவெளி, வயல்வெளி, நெல் வயல்கள் எல்லாம் இதெல்லாம் சமவெளியாக இன்றைக்கி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து இருக்கிற மரங்களை எல்லாத்தையும் நம்ம வெட்டிட்டோம் உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு. அதற்கு முன்னாடி இங்கே எல்லாம் மரங்களாக தான் இருந்தது. அப்போ ஒரு விவசாயம் கூட மக்களால் பண்ண முடியாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கே கஷ்டம். ஏன்னா இங்கே நிறைய மரங்கள் இருந்தது. இன்றைக்கி சமவெளியாக தெரிகிறது எல்லாமே உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் இங்கே எல்லாமே மரங்களாக தான் வளர்ந்துட்டு இருந்தது. அப்போது இவங்க என்ன பண்ணாங்க, உணவை தேடுறது தான் பெரும்பாலும் இவங்களோட வேலையாக இருக்கலாம். உணவை தேடுறது அல்லது மரங்களை நட்டு, பழங்களை தருகிற மரங்களை நட்டு அதுலேருந்து அவங்க வந்து பழங்களை பறித்து சாப்பிட்ருந்துருப்பாங்க. சமைச்சு சாப்பிட்ற வழக்கம்லாம் இருந்திருக்காது. அப்போது இவங்களால் சமைச்சும் சாப்பிட முடியாது. அப்புறம் வந்து அதனாலே நேரம் வேஸ்ட் ஆகாது. பச்சை காய்கறிகள் பழங்களை தான் சாப்பிட்ருப்பாங்க, கீரைகளை சாப்பிட்ருப்பாங்க, கிழங்குகளை சாப்பிட்ருப்பாங்க, தேன் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க, முட்டையை சாப்பிட்ருப்பாங்க. இவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பாங்க. இவங்களோட வேலையே வாழ்க்கையில் கஷ்டமான, இவங்க எப்போதும் ஒன்றா இருந்திருப்பாங்க. காதல், குடும்பம் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து தொழில்னு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உலோகங்கள் தான் இன்றைக்கி உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் வந்து எல்லோரும் தொழில் சொல்லிட்டு குடும்பத்தில் நேரம் செலவழிக்க முடியாமல், காதலிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் எல்லோரும் ஏன் இன்றைக்கி தொழில்னு ஓடுறாங்க அப்படின்னா அந்த உலோகங்கள் தான் காரணம். ஒருத்தர் தொழிற்சாலையில் அவர் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாமல் தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாரு. தொழிற்சாலைங்கிறது என்னது? உலோகங்களால் அதன் கட்டமைப்பு என்பது உலோகங்களால் ஆனது. அது மாதிரி இன்றைக்கி வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம், குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டில் அவங்க ஒரு லாரி ஓட்டலாம், ஏதாவது ஒரு தொழிற்சாலை வேலை பார்க்கலாம். லாரியோ அல்லது தொழிற்சாலையோ உலோகங்களால் ஆனது. வெளிநாட்டுக்கு போகிறாங்களா அந்த விமானம் என்பது உலோகத்தால் ஆனது. ஆக இந்த உலோகங்கள் தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ விடாமல் ஆண்களையும் பெண்களையும் பிரிக்குது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருந்துட்டாலே பெண்கள் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பெண்களோட நேரத்தை ஆண்கள் செலவிட ஆரம்பித்து விட்டாலே பெண்கள் வந்து தங்களுடைய அன்பால் ஆண்களை வீழ்த்த ஆரம்பித்து விடுவார்கள்.
நல்லா கவனிச்சிக்கோங்க. பெண்கள் எப்படி ஆண்களை விட ஆண்களை வெற்றி கொள்கிறார்கள் என்றால் தங்களுடைய அன்பினால் வெற்றி கொள்கிறார்கள். ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விடுவார்கள். ஆண்களை தங்களுடைய அன்பினால் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அதாவது ஆண்களும் பெண்களும் அதாவது காதலிப்பதற்காகவும் குடும்பத்தோடும் நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டாலே பெண்கள் தங்களுடைய அன்பினால் ஆண்களை வீழ்த்த ஆரம்பித்து விடுவார்கள். ஆண்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். ஆண்களை தோல்வியடை செய்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் சேர விடாமல் சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா சேர்ந்து உட்காந்து பேசிட்டாலே நேரத்தை அதற்காக செலவழித்து விட்டாலே என்ன ஆகிடும் அப்படின்னா பெண்கள் வெற்றியாளர்களாக ஆனது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டுவிடும். அது பொய், உண்மை அது கிடையாது. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருத்தர் வெற்றியாளராக இருக்க வேண்டுமென்றால் அவருக்கு குடும்பத்தோடையோ மனைவியோடையோ காதலியோடையோ நேரத்தை செலவிட அவருக்கு நேரமே கிடையாது. ஆனால் இப்போ காதல் பண்ணுறதுக்கு நிறைய நேரத்தை செலவிடுவாங்க. ஏன்னா காதலிக்கணுமே, கல்யாணம் ஆகணுமே, பிடிச்ச ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி ஆகணும், அதுக்காக ஒரு நடிப்பு நடிக்கணும், அவங்களோட நேரத்தை செலவிடுற மாதிரி, அவருக்காக உருகிற மாதிரி. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் வேலையை பார்க்க போயிடுவான். ஏன்னா கல்யாணம் ஆகியாச்சு, இப்போ பொண்டாட்டின்னு ஆகி போச்சு. இப்போ அதனால் பொண்டாட்டி அவள் வேலையை பார்க்க அவள் வேலையில் பிஸி ஆகிடுவான், இவன் தொழிலில் பிஸி ஆகிடுவான். அதுக்கப்புறம் காதலிப்பது போன்று எப்படி ஒன்றாக உட்காந்து நேரத்தை செலவழித்தாங்களோ அதே மாதிரி திருமணத்திற்கு பின்பு யாரும் பெரும்பாலும் நேரத்தை செலவழிக்க மாட்டாங்க. ஏன்னா காதலிப்பதற்காக ஒரு நாடகம் போடணும். அதாவது பெண்ணோடு நேரம் செலவிடுவது போன்று, பெண்ணிடம் பயத்தோடு இருப்பது போன்று, பணிவோடு இருப்பது போன்று, பெண்ணின் அன்பிற்காக இயங்குவது போன்று, உனக்காக நான் உயிரை தருவேன் என்பது போன்று, நீ தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்கள் ஒரு பெண்கள்கிட்ட ஒரு நாடகம் போடணும். பெண்களுக்கு அந்த நாடகம் பிடிச்சிருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்போது கல்யாணத்துக்காக தான் அந்த நாடகம் எல்லாம், கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு இவன் உடனே இவனுடைய தனது சர்வாதிகார குணத்தை காட்ட ஆரம்பித்து விடுவான். இவன் வேலையில் இவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். இவன் தொழிலில் இவன் முழு நேரமும் செலவிட்டாகணும். எப்போதாவது தான் தனது மனைவியை பார்க்க வருவான், அல்லது தினமும் லேட்டாக வருவான், அல்லது அவனுக்கு மனைவியோட நேரம் செலவழிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது, குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறதுக்கே நேரம் கிடைக்காது. ஆக இந்த மாதிரி தான் போகுது மனித வாழ்க்கை. அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதை விட்டுருங்க. அப்போது நீங்கள் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அங்கே செய்கிறதுக்கு வேலையே இல்லை, கஷ்டமான வேலை எதுவுமே இல்லை. ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது, இந்த இயற்கையை எதுவுமே பண்ண முடியாது, இந்த இயற்கையை மாற்றி அமைக்கவே முடியாது. உலோகங்கள் வந்த பிறகு தான் மரங்களை வெட்டி இதை சீர்திருத்தம் பண்ணி இந்த உலகத்தை, பூமியை தங்களுக்கு சாதகமாக மனித உயிர்கள் மாற்றி கொண்டார்கள். அது வரைக்கும் இந்த உலகத்தை உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனித உயிர்களால் இந்த பூமியை எந்த சீர்திருத்தமும் பண்ண முடியல, மாற்றி அமைக்கவே முடியல, மரங்களை கூட வெட்ட முடியல, ஒரு கிணற தோண்ட முடியல. அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு கஷ்டமாக செய்கிறதுக்கு வேலை எதுவுமே இல்லை, கஷ்டப்பட்டு செய்கிற வேலை எதுவுமே இல்லை உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பாங்க. கணவனும் மனைவியும் குடும்பமும் குட்டியுமாக, காதலனும் காதலியுமாக, காதலும் அன்புமாக பாசமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய மிகச்சிறந்த பொழுதுபோக்கு. உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு வரை மனித உயிர்களின் மிகச்சிறந்த பொழுதுபோக்கு எதுனா காதல், அன்பு, நட்பு, உறவுமுறை, குடும்பம். இதுதான் அவங்களுடைய உறவுமுறை, அவங்களுடைய பொழுதுபோக்கு, அவருடைய வாழ்க்கை முறை. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் ஆண் தனது தொழிலில் நேரத்தை செலவிட ஆரம்பித்தான். பெண்ணுக்கும் தொழில் வந்துடுச்சு, அவளும் தொழிலில் நேரத்தை செலவிட, 2 பேருக்கும் சந்தித்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் போச்சு. அப்புறம் ஆணுக்கு தன்னை விட பெண்களை விட தான் மிகவும் மிகையானவன், தன்னால் செய்ய முடிந்த வேலையை பெண்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த நினைப்பு ஆணுக்குள்ளே வருது இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு. உலோகங்களாலான தொழிலை ஆண்கள் செய்யும்போது ஆண்களுக்கு என்ன நினைப்பு வருதுன்னா, நாம் பெண்கள் மாதிரி கிடையாது, பெண்களை விட மேலானவர்கள், மிகையானவர்கள், நாம் செய்கிற வேலையை பெண்களால் செய்ய முடியாது, பெண்கள் செய்கிற எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியும், அதனால் நம்மக்கிட்ட பல வேலைகளை செய்து தருவதற்காக பெண்கள் நம்மிடம்தான் இறங்க வேண்டும், அடிமையாக இருக்கணும் நமக்கு அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ தான் ஆண்கள் உயர்வு நிலையும் தாண்டி மிகையான நிலைக்கு போயிட்டான், பெண்கள் இழிவு நிலைக்கு போயிட்டாங்க. உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் உயர் நிலையிலையும் ஆண்கள் தாழ்வு நிலையிலையும் இருந்தாங்க. பெண்களின் உதவியாளர்களாக ஆண்கள் இருந்தாங்க. மனித வாழ்க்கைக்கு தலைமை பொறுப்பு பெண்களிடம் இருந்தது. நல்ல காதல், சந்தோஷம், பெண்கள் எப்படி தலைமை பொறுப்பு, அன்பை வச்சு தான் பெண்கள் ஆண்களுக்கு தலைமை பொறுப்பு வைக்கின்ற யுக்தியாக அன்பு தான் ஆண்களுக்கு பெண்கள் தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு காரணம். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உள்ள உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு உலோகத்தினாலான தொழிலெலாம் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டு ஆண்களுக்கு தொழில் மீது கவனம் திரும்பியது. அதனால் பெண்களை விட கடினமான வேலைகளை ஆண்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பெண்களை விட மேலானவர்கள் அப்படிங்கிற எண்ணம் ஆணுக்கு வந்தது. அதனால் என்ன பண்ணால் பெண்களை இழிவானவர்களாகவும் அடிமைகளாகவும் பார்க்க ஆரம்பித்தான். இப்போ பெண்களோடு நேரம் செலவிடுவதற்கு இங்கே வாய்ப்பே இல்லை. இவன் தொழிலே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு எப்போதும் தொழில் பற்றின சிந்தனை தான். பெண்களோட அன்பு செலுத்தணும், அவங்கள நேசிக்கணும், அவங்களுடைய அன்புக்காக ஏங்குவதை கூட இவன் தனது தகுதி குறைவாக நினைக்க ஆரம்பித்தான்.
இதில் தான் வந்து பெண்கள்லாம் மதிப்பிழந்து போகிறாங்க. பெண்களுடைய அன்பு கூட இவனுக்கு வந்து இழிவாக தெரிஞ்சது. தன்னை இழிவுபடுத்துகிற பெண்களின் அன்புக்காக ஏங்குவது கூட தன்னை இழிவுபடுத்துகிற ஒரு நடைமுறையாக தோன்றியது ஆணுக்கு. ஏன்னா தன்னை இவன் மிகையானவனாக நினச்சிட்டு இருக்கான். அப்படி தன்னை மிகையானவனாக நினச்சிட்டு இருக்கும்போது பெண்களின் அன்புக்காக இயங்குவது, பெண்களுடன் நேரத்தை செலவிடுவது, இதெல்லாம் வந்து தன்னை இழிவுபடுத்துகிற ஒரு வேலையாக பார்த்தான், நிலையாக பார்த்தான். இப்படி தான் வந்து ஆண் மிகையான இடத்திற்கும் பெண் வந்து இழிவான இடத்துக்கும் போனாங்க. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கின்ற வரை, உலோகங்கள் இருக்கின்ற வரை, அல்லது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கின்ற வரை, உயிர்ப்புடன் இயங்குகின்ற வரை பெண்கள் இழிவு நிலையிலும் ஆண்கள் மிகையான நிலையிலும் தான் இருப்பாங்க. பெண்கள் அடிமைகளாகவும் ஆண்கள் வந்து சர்வாதிகாரியம் தான் இருப்பாங்க. மாற்றவே முடியாது. கனவு கூட காணாதீங்க. நீங்கள் வந்து பெண்கள் விடுதலை அடையணும், சமத்துவமான நிலையை அடையணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி, கொஞ்சம் பொறுத்துருங்க. அதை நீங்கள் காலத்தை நீங்கள் வந்து உங்கள் நினப்புக்கு வளைக்க முடியாது. அது எப்போ வளையுமோ அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். இன்னும் 20 வருஷம் பொறுத்துருங்க. இனிமேல் மனித உயிர்களால் இப்போது மனித நிலையில் முழுமையடைந்துருவார்கள். அதுக்கப்புறம் 2040 பிறகு வாழப்போகிறவர்கள் பெரும்பாலும் இனிமேல் பிறக்கக்கூடியவங்க 2023 பிறகு பிறக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கனாக்கா மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள். அவருடைய மனதில் வந்து தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள்லாம் வராது. சிந்தனைகள், யோசனைகள், கற்பனைகள் எதுவும் வராது. அதனால் அவங்களால கடினமான வேலைகளை செய்ய முடியாது, தொடர்ச்சியாக செய்ய முடியாது, முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பெண்களால் வலிமையானவர்களாக மாற முடியாது. பெண்களால் அவர்கள் தன்னை வந்து மிகையானவர்களாக காட்டிக்கொள்ள முடியாது. பெண்களும் இழிவான நிலைக்கு போக முடியாது. ஆனால் ஒரு உப்பு கலந்து சமைச்ச உணவுகளை சாப்பிடும்போது உடம்புல தெம்பு கிடைக்கும். ஆனால் தெம்பை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய வேலைகளெல்லாம் செய்ய முடியாது. ஒரு பிரம்மாண்டமான வேலைகளை செய்ய முடியாது. ஒரு பிரம்மாண்டமாக ஒரு டாக்டராவோ இன்ஜினியரோ விஞ்ஞானியாவோலாம் ஆக முடியாது. உடம்புல தெம்பு. இப்போ விஞ்ஞானி ஆவதற்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, மனசுக்குள்ளே தொடர்ச்சியாக இடைவிடாமல் ஓடிட்டு இருப்பாருங்க. எண்ணங்கள், சிந்தனை, கனவுகள், யோசனைகள், கற்பனைகள், இதுதான் இடைவெளியே இல்லாமல், ஓய்வே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுவும் அப்புறம் இந்த உணவு முறையும் காரணம். சமைத்த உணவுகளை உண்பதும் ஒரு காரணம். இந்த ரெண்டும் சேரும்போது தான் மனித உயிர்கள் வலிமையானவர்களாக மாறுகிறார்கள். இப்போ வந்து 2023க்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்க வந்து மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு கூட அவர்களுடைய எண்ணங்கள், கனவுகள், அவருடைய மனதில் எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள், கற்பனைகள் எதுவும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காது. ஓய்வே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய இடைவெளி வந்துடும். அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு சமைச்ச உணவுகளை சாப்பிடும்போது உடம்புல தெம்பு கிடைக்கும். உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிடும்போது உடம்புல வலிமை கிடைக்கும். ஆனால் அந்த வலிமையை வச்சுக்கிட்டு அவங்களால வந்து ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோலாம் ஆக முடியாது. தன்னால் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கூட வராது அவங்களுக்கு. தன்னால் இந்த வலிமையை வச்சுக்கிட்டு என்னால் டாக்டராக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வராது. அதனால் இனிமேல் வர தலைமுறையினரால் முரட்டுத்தனமாகவும் கடினமாகவும் இந்த உலோகங்களை கையாளுகிற திறன் வந்து அவங்ககிட்ட வராது. இருக்கிற உலோகத்தை அறுவாலை எடுத்து ஏதாவது மரத்தை வெட்டிட்டு கிடப்பானே தவிர புதிதாக அவன் வந்து புதிய உலோகங்களாலான இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி தன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு சுத்தமாகவே வராது. அவனுக்கும் வராது, பெண்களுக்கும் வராது, ஆண்களுக்கும் வராது. அதனால் இனிமேல் வந்து 2040 பிறகு இந்த இயந்திர அறிவு உலகம் செயலிழந்த பிறகு அதன் பிறகு எக்காரணம் கொண்டும் ஆண்கள் வந்து பெண்களை விட தன்னை மேலானவர்களாக காட்டிக்கொள்ளவே முடியாது. அதனால் வேறு வழியே இல்லாமல் பெண்கள் உயர்வு நிலையிலையும் ஆண்கள் தாழ்வு நிலைக்கும் போயிடுவாங்க. அப்போ மனித வாழ்க்கையில் அமைதி திரும்பும். ஆண் பெண் சமத்துவம் என்பது என்னென்னா, பெண்கள் உயர்வு நிலையிலையும் ஆண்கள் தாழ்வு நிலையிலையும் இருக்கணும். அதுதான் ஆண் பெண் சமத்துவம். அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மட்டும்தான் அது நடக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும் பொறுமையாக.